ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம உழவன் பாதை. இன்றைக்கி நம்மளோட சேனலில் மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோங்க. இந்த அப்பக்கோவன் கிழங்கு ஃபுல்லாகவே மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். பழைய கிழங்கு எல்லாமே ஓரளவுக்கு காலி ஆகிடுச்சு. ஸோ ஃபுல்லாக சோல்ட் அவுட் ஆகிடுச்சுங்க. அதுக்கு மேலே இருக்கிறதுல இந்த மாதிரி குட்டி குட்டி பல்ப்ஸ் தான் இருக்குது. இந்த பல்ப்பெல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கனால ரொம்ப டிரான்ஸ்போர்ட்லேயே ரொம்ப ஒரு மாதிரி வதங்கின மாதிரி போயிடும். அதனால் இதெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, திருப்ப நம்ம வந்து இந்த மாதிரி பிளான்டேஷன் பண்ணிடுவோம். இப்போது இந்த மாதிரி கிழங்கு வந்து அந்த ஃப்ரீ கிழங்குல இந்த மாதிரி கிழங்குமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து கிழங்கு எந்த கிழங்கு இருக்கோ அந்த கிழங்கு தான் எங்களுக்கு தர முடியும். இது வந்துச்சுன்னா இதை கட் பண்ணிட்டு இதை மட்டும் வைங்க, கண்டிப்பாக தளைஞ்சு வரும். நாங்களுமே அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். இப்போது இது பார்த்திங்கன்னா இதுவுமே அப்பக்கோவன் கிழங்கு தான். பிஞ்சு கிழங்குனா எதுன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிழங்கு இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு பேர் தான் பிஞ்சு கிழங்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு வெள்ளை கிழங்காக இருக்குது. இதுதான் பிஞ்சு கிழங்கு. இந்த கிழங்கை வந்து நம்ம நடவு செஞ்சோம் அப்படின்னாலுமே ரொம்ப சூப்பராக தளைஞ்சு வந்துடும். அதனால் பிஞ்சு கிழங்கு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பிஞ்சு கிழங்குன்னு நினைக்க வேணாம். இதுவே ஒரு 2-3 மந்த்ஸ் ஆகும். 3 மந்த்துக்கு மேலே ஆனால் தான் இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் ஷேட்லையே வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பெரிய கிழங்கெல்லாம் வரணுன்னா கிட்டத்தட்ட 3-4 இயர்ஸே ஆகுங்க. அந்தளவுக்கு நமக்கு கிழங்கு வந்து இவ்வளோ பெருசு வரணுன்னா லேட் ஆகும். இந்த மாதிரி கிழங்குமே நம்ம 50 ரூபீக்கு தான் தந்தோம். இந்த மாதிரி கிழங்குமே 50 ரூபீக்கு தான் தந்தோம். நமக்கு வந்து இப்போ கிடைக்கிறதுன்றதே பெரிய விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கிழங்கு வகை எல்லாத்துக்குமே டார்மன்சி பீரியட்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம கிழங்கு ரகங்கள் எல்லாமே நம்ம வந்து இந்த 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 டைமில் எடுத்துடணும். அப்படி எடுக்கலைன்னா உள்ளே இருக்க இது வந்து வளர ஆரம்பிச்சிருங்க. இது வந்து காட்டு வகை கிழங்குகளுக்கு, அதாவது அள்ளி இந்த மாதிரி கிழங்கு மாதிரி தான் இந்த கிழங்கும். இந்த கிழங்குலாம் என்ன ஆகும்னா, மேலே இருக்க லீஃப் எல்லாமே எந்த மாதிரி ஆகிடும்னா இந்த மாதிரி ப்ரௌனிஷாக ஆகிட்டு, இங்கே பாருங்கள் இப்போ இந்த கிழங்கு தெரியும், மேலே கொழுந்தே கிடையாது. இது நம்ம கட் பண்ணல, ஆனால் கொழுந்தே கிடையாது. இந்த மாதிரி மஞ்சள் கலரில் ரொம்ப சுருங்கிடும். ஏன்னா இது காட்டு கிழங்குகள் அப்படின்றனால நல்ல சம்மரில் வந்து இதுக்கு வந்து மேலே எதுவுமே இருக்காதுங்க. இந்த கிழங்கு வந்து நல்லா வளர ஆரம்பிக்கும். அதனால் மேலே இருக்கிறது லீவ்ஸ் தெரியாதனால நம்ம ஐடென்டிஃபை பண்ணி பிடுங்குறதே பெரிய விஷயம். அதாவது இப்போ கலெக்ட் பண்ணிட்டு வரதே அப்படின்றது பெரிய விஷயம். இப்போ மறுபடியும் நம்மளது முடிஞ்சிருச்சு அப்படின்றதுக்காக ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். வேணுன்றவங்க கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவ்வளோ தான் இருக்குது. இதுக்கப்புறம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னுமே தெரியல. நாங்கள் வந்து கொஞ்சம் குட்டி குட்டி கிழங்காக இருக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டி கிழங்குலாம் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு அனுப்ப போகிறது கிடையாது. இதெல்லாமே நாங்கள் வந்து திருப்ப பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பிளான்டேஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் செடியாக பிளான்ட்டாக இன்னொரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் கழித்து செடி பிளான்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி ஒரு சில ஈசா நர்சரி கவர்ஸுமே இருக்கும். நீங்கள் என்ன ஈசாவில் வாங்கி ரீசேல் பண்ணுறீங்களா அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். ஏன்னா நாங்கள் இது ஃபுல்லாகவே எங்களோட தோட்டத்துக்கு இந்த சீத்தாப்பழக்கண்ணை அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில வகைகள் வந்து வாங்கியிருப்போம் ஒரு டைம். அந்த டைமில் இப்போ இந்த கவர்லாம் வாங்கி நான் 3 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. அந்த கவரை வந்து நாங்கள் ரீயூஸ் பண்ணிகிட்டே தாங்க இருப்போம். அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னா, இந்த கவர்லாம் இங்கே பாருங்கள், இந்தளவுக்கு மேலே இத்து போயிடும். நம்ம தூக்கும்போது கிழிஞ்சே போகும். அந்தளவுக்கு இத்து போகிற அளவுக்கு நாங்கள் வந்து ரீயூஸ் பண்ணுவோம். இப்போ எங்களுக்கு ஏதாவது நாற்றுக்கள் உற்பத்தி பண்ணணுன்னா இதில் உற்பத்தி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு திருப்ப மறுபடியும் அந்த கவரை வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் அப்படியே மேலே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். திருப்ப எங்களுக்கு வேறு ஏதாவது நாங்கள் இதில் பிளான்டேஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கவர்ஸில் எடுப்போம். இந்த குட்டி கவர் வந்து என்கிட்ட ஈசா நர்சரி கவர்ஸ் மட்டும்தான். இந்த சின்ன சின்ன கவர்ஸ் இருக்குது என்கிட்ட. மற்ற கவர் எல்லாமே ஓரளவுக்கு இந்த சைஸ் தாங்க இருக்குது. இந்த சைஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு இதில் வந்து நாங்கள் என்ன போட்டு வளர்த்தணும் அப்படின்னாலுமே இதை வந்து எடை போடும்போது கிட்டத்தட்ட 1/4 கிலோவுக்கு மேலே வந்துடும். அதனால் உங்களுக்கு பல்ப்பாக கொடுக்கறது ரொம்ப செடியாக கொடுக்கும்போது ரொம்ப காஸ்ட் அதிகமாக வரும். அதனால் குட்டி குட்டி கவர்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப குட்டி கவர்ஸ். இந்த கவர்ஸில் எல்லாம் தான் நாங்கள் வந்து போடுவோம். பாருங்கள் இதெல்லாம் போட்டு வந்திருக்கு. அதனால் ஈசாவில் இருக்கா, ஈசா நர்சரியில் இருந்து வாங்குறீங்களா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேணாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஈசா நர்சரியில் இருக்கானுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இருக்குது அப்படின்னா அங்கேயே வாங்கிக்கலாம். ஏன்னா அங்கே ரொம்ப காஸ்ட் கம்மியாக இருக்கும்.
நம்மக்கிட்ட கிழங்கு வந்து அவைலபிளில் இருக்குங்க. இந்த இவ்வளோ கிழங்கு தான் இருக்குது. இந்த குட்டி கிழங்கு எதுவுமே நாங்கள் தரமாட்டோம். இந்த கிழங்கு இது கூட அதாவது எங்களுக்கு இந்த மாதிரி கிழங்கு இருந்தாலும் பரவாயில்லன்னு கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் தருவோம். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவுட் ஆஃப் ஸ்டாக் போட்டுருவோம். இன்னும் எங்கிட்ட ஒரு 10 பல்ப்ஸ் தான் இருக்குது. வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.